வணக்கம். என் பேரு ஸ்ரீனிவாச ரங்காச்சாரி, பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீரங்கம் மண்டல். நம்ம கூட திரு ரகுநாதன் அவர்கள் பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் இணைஞ்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறவர் தொகுத்து வழங்குறதுக்காக ஒளிப்பதிவு செஞ்சிட்டு இருக்காரு சதீஷ் பரமேஸ்வரன், மாவட்ட துணைத் தலைவர் தொழில்நுட்ப பிரிவு. சார் வணக்கம். வணக்கம் சார்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, சிறப்பு. தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர். சார் எஸ்ஐஆர்னா சாரு தானே சார்? இது ஏன் சார் பரபரப்பா இருக்குன்னு சொல்றீங்க? ஏற்கனவே யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தில் யார் அந்த சார்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த சார் எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியல் தீவிர பட்டியல் திருத்த முகாம் இது நடத்த போறாங்க. அதனால இது சம்பந்தமான இந்த செயல்பாடு தமிழகம் முழுக்க தேர்தல் ஆணையத்தால நடத்தப்பட இருக்கு. அது நம்ம இப்போதைய ஆளுங்கட்சி மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த எஸ்ஐஆர் என்பது என்ன அந்த புரிதல் கொடுப்பதற்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். நீங்க இதுல என்ன மக்களுக்கு என்னென்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க, நம்ம மக்களுக்கு என்னென்ன சொல்லணும், எஸ்ஐஆர் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கொடுக்கறதுக்கு தான் நீங்க கேளுங்க. அதுக்குதான் உங்களை எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு தெளிவுபடுத்தணும், மக்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு நீங்க மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும், மக்கள் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க உங்களோட பதில் இருக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். மிக்க சந்தோஷம். சில கேள்விகள் கேட்கலாமா உங்களை அனுமதியோட? கட்டாயமா. அனுமதி என்ன, மக்களுக்கு இதை எடுத்து சொல்லத்தான் நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையிலிருந்தும் நம்மளுடைய பிரச்சார அணியிலிருந்தும் இதை சிறப்பா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு பூத்துகள்லயும் இந்த தகவலை கொண்டு போய் கொடுத்து மக்களுக்கு இதை சொல்லணும். நம்ம செயல் வீரர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து செயல் வீரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் இது சென்றடையணுங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கோம். நீங்க கேள்வி கேட்கலாம். எஸ்ஐஆர் அதோட விரிவாக்கம் என்ன சார்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த முகாம். அந்த பட்டியலில் உள்ள நிறை குறைகளை எல்லாத்தையும் சரி பண்ணி அதை தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் தீவிர திருத்த முகாம். இதை அவங்க தான் நடத்துறாங்க. அதுக்கு இப்ப பெயர் வச்சிருக்கிறது எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ். அந்த எலக்டோரல் ரோல்ஸுங்கிறத தேர்தல் ஆணையம் நடத்துறதுனால அவங்க சொல்லல, இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் செய்யறாங்க. எஸ்ஐஆர் என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. அதோட சரித்திரம் ஏதாவது இருக்கா சார்? எஸ்ஐஆரோட அந்த ஆட்சியில் நடத்துறவங்கள சரித்திரம் ஏதாவது இருக்கா? எஸ்ஐஆர் என்பது இந்த தீவிர வாக்காளர் திருத்தம்ங்கிறது கடந்த காலங்களில் 1952 முதல் 2004 வரை கடந்த 52 ஆண்டுகள்ல 11 முறை செய்யப்பட்டிருக்கு. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தப்ப 3 முறையும், அதற்கு பிறகு அடுத்தடுத்து திரு வாஜ்பாய் அவர்கள், அதற்கு பிறகு வந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 2 முறை, திரு வாஜ்பாய் அவர்கள் 1 முறை, மற்றும் PV நரசிம்மராவ் அவர்கள் 2 முறை, மற்றும் மன்மோகன் சிங் அவர்களின் தலைமையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் ஆட்சி உள்ள பொழுது, காங்கிரஸ் ஆட்சி உள்ள பொழுது 2 முறை, இப்படி மொத்தம் 11 முறைக்கு மேல் இந்த தீவிர திருத்த பட்டியல்ங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இது சரித்திர ரீதியா ஒரு முக்கியமான செயல். ஆனால் கடந்த 21 ஆண்டுகளாக செய்யப்படாததால் நமக்கு இது ஒரு புதிய தலைப்பாகவும் புதிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. அருமையான விளக்கம் சொன்னீங்க. அதே மாதிரி பீகார்ல பாத்தீங்கன்னா மோடிஜியையும் அமித்ஷாவையும் குற்றம் சாட்டி இந்த எஸ்ஐஆரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? உங்களுக்கு
என்ன உங்களால என்ன அந்த விரிவாக்கம் மக்களுக்கு சொல்ல முடியும்? அதாவதுங்க, இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த எஸ்ஐஆருங்கிறது பீகார்ல தான் முதன் முறையா ஆரம்பிக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்டப்ப தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாங்க, அகில இந்திய தேர்தல் தலைமை அதிகாரி ஞானேஷ்குமார், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க, கடந்த பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படவில்லை, அதனால இது செய்ய வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நம்ம முதலாவதாக பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதை ஒரு செயல்முறையா பிராக்டிக்கலா செஞ்சிருவோம் அப்படின்னு தீர்மானிச்சு பீகார்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. பீகார்ல அறிமுகப்படுத்தும் போதுதான் 21 ஆண்டுகளாக நீக்கப்படாத பெயர்கள் 65 லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல நீக்கப்படாத பெயர்களும் அதுக்குள்ள பல வகுப்பை சேர்ந்தது. அதாவது இறந்தவர்கள் மற்றும் குடி மாறியவர்கள் மற்றும் அந்நிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்கள், இங்கிருந்து நம்ம நாட்டிலிருந்து அயல் நாட்டுகளுக்கே சென்றவர்கள், வேலை நிமித்தமாக அந்த மாநிலத்திலிருந்து பல மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தவர்கள், இது போலெல்லாம் இருக்கு. அதற்கு பிறகு புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள், அந்த வாக்காளர்கள், இது தவிர மிக முக்கியமாக இந்த பீகார்ல இதை முதல் முறையா ஆரம்பிச்சு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பேசிஸ்னு சொல்றோம் இல்லையா, அதுபடி பண்ண ஆரம்பிச்சது இந்திய குடியுரிமை உள்ள வாக்காளர்கள் மட்டும்தான் பட்டியல்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் கமிஷனுடைய கருத்து. தேர்தல் எதுக்காக வைக்கிறாங்க? வாக்காளர்கள் வாக்களிக்க தேர்தல் வைக்கிறாங்க. அந்த வாக்காளர்கள் இந்திய குடிமையுரிய உள்ள வாக்காளர்களான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? திருத்தணும். அப்ப அதை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடியும் ஒவ்வொரு முறை செய்யறாங்க. ஆனா அது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மட்டுமே ஒரு சம்பிரதாயமாகவே செய்யப்படுகிறது. ஆனா தேர்தல் ஆணையத்தால் இப்பொழுதுதான் முழுதாக செய்யப்பட்டுள்ளது. அந்த பீகார்னு நீங்க கேட்டீங்க, அதனால நான் ஒரு சிறப்பு செய்தி சொல்றேன். அந்த 65 லட்சம் வாக்காளர்கள்ல 28 லட்சம் வாக்காளர்கள் இறந்தவர்களின் பெயர் நீக்கப்படவில்லை. இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாமலேயே ஒரு பட்டியல் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தா அந்த மாநிலத்தில் விழுந்த வாக்கு சதவீதத்தை பாதிக்காதா? இறந்தவர்கள் வாக்களிக்க வரமாட்டார்களே, அது பாதிக்காதா? அது தவிர 3.5 லட்சம், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்காளர்கள் அதிலிருந்து சட்டவிரோத குடியேறிகள், தகுதியற்றவர்கள் என்று அதை பிரிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. தகுதியற்றவர்கள் பல்வேறு காரணங்கள்னால அந்நிய நாடுகள்ல இருந்து வந்திருந்து தங்கியிருந்திருப்பாங்க, ஆதார் வாங்கியிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உண்மையான குடியுரிமையே இருந்திருக்காது. குடியுரிமை இல்லாத பட்சத்திலையும் ஆதாரும் ரேஷன் கார்டும் வாங்கிட்டு வாக்காளராக பதிவு பண்ணியிருப்பாங்க, அதனால நீக்கப்பட்டவர். இது போல மொத்தம் 65 லட்சம் பேரை அதுல எடுத்திருந்தாலும் மீண்டும் சேர்க்கப்பட்டவர்கள் 21.53 லட்சம் பேர் சேர்த்துட்டாங்க. அப்போ மொத்தம் 7.69 லட்சம் பேர் இருந்த வாக்காளர்கள் இந்த 65 லட்சம் குறைக்கப்பட்டு திரும்ப 7.43 லட்சம் வாக்காளர்களா இப்ப நடைபெற போற தேர்தல்ல நடக்க போகுது. இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற தீவிர திருத்தத்தினால பீகார்ல எந்த விதமான நஷ்டமோ பாதிப்போ கிடையாது. ஆனால் தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி வழக்கமாகவே ஓட்டு திருட்டு என்று இந்தியா முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியும் இண்டி கூட்டணி என்று சொல்லக்கூடிய அதன் கூட்டணி கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு வழக்கை தொடர்ந்து அது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வாக்காளர் பட்டியலை திருத்துறதற்கு முழு அதிகாரம் உண்டு, அவங்களுக்கு முழு பவர் இருக்கு. they have every right to make corrections in the electoral list. அந்த லிஸ்ட்டை அவங்க சரி பண்றதுக்கு நீங்க தடை செய்ய முடியாது. ஆனால் இதில் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அதை சரி செய்து
வாக்காளர்களின் உரிமையை நிலைநாட்ட அவர்கள் செயல்படுவாளர்கள்னு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்ப தீர்ப்பு கொடுத்ததுனால தேர்தல் ஆணையத்துக்கு இந்த வாக்காளர் திருத்தம் பண்ண வேண்டியது ஊர்ஜிதமாகுது. 21 ஆண்டுகளா செய்யப்படாதது செய்ய வேண்டியது கட்டாயமாகுது. அப்ப இது பாரதம் முழுக்க செய்யணும். ஆனா எதிர்க்கட்சி என்பதற்காகவே எதிர்ப்பு தெரிவிக்க வாக்காளர்களை தங்களது கட்சிக்காக சேர்க்கும் நடவடிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் மோடியும் திரு அமித்ஷா அவர்களும் கூட்டு சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை உபயோகப்படுத்தி பீகாரில் வெற்றி பெறுவதற்காகத்தான் இந்த செயல்முறையை அறிமுகப்படுத்தி இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள்னு அவங்களோட குற்றச்சாட்டு. இது முழுவதுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு. இதில் எல்லளவும் உண்மை இல்லை. சொல்லுங்க, இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை. அருமையான பதில். அனைத்து மக்களுக்கும் இது நல்லா கண்டிப்பா அதை புரிஞ்சு இந்த பதிலை கேட்டு கண்டிப்பா தெளிவடைஞ்சிருப்பாங்க. சிறப்பு. இன்னொரு 2-3 கேள்விகளுக்கு கேட்கலாமா? தொடர்ந்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அதெல்லாம் நிறைவேற்றிடும். ஓகே. இந்த எஸ்ஐஆர்னால எல்லா மாநிலங்களுக்கும் என்ன நன்மை, முக்கியமா தமிழ்நாட்டுல அதோட நன்மைகள் ஏதாவது என்னென்ன சிறப்புகள் இருக்கு? எஸ்ஐஆருங்கிறது இப்போ தேர்தல் கமிஷனால அறிவிக்கப்பட்டிருக்கு. 12 மாநிலங்கள்ல இதை செய்ய போறாங்க. 12 மாநிலங்கள்ல செய்ய போற இந்த தீவிர திருத்த பட்டியல் முகாம்ங்கிறது 51 கோடி வாக்காளர்களை கொண்டது. அந்த 51 கோடி வாக்காளர்கள் 12 மாநிலங்கள், அதுல உள்ள ஒரு யூனியன் டெரிட்டரி அதுவும் சேர்ந்திருக்கு. மொத்தமா 7,44,000 பூத்துகள், 2,69,000 பூத் லெவல் ஆபீசர்ஸ், பணியாளர்கள். அவங்க தான் போய் இதை பண்ண போறாங்க, பூத் லெவல்ல பண்ண போறாங்க. அவங்க ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் 3 முறை வர போறாங்க. உண்மையாகவே அவங்க இது மாதிரி செய்யறதுனால நமக்கு அதுல குறைகள் இருந்தா கட்டாயமா அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்றேன், மிக முக்கியமான காரணங்கள் சொல்றேன். இந்த கடந்த 21 ஆண்டுகள்ல புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள், புதிய முதல் முறை வாக்காளர்கள், 18 வயது நிரம்பிய முதல் முறை வாக்காளர்கள், அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை என்ரோல் பண்ணிட்டாங்க. அவங்க ஆன்லைன்ல பண்ணியிருப்பாங்க அல்லது வாக்குச்சாவடியிலேயே போய் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுல பெயர் திருத்தம் இருக்கலாம், அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ற பிழை திருத்தம் இருக்கலாம், அல்லது சேர்க்கும் பொழுது திருமணம் ஆகாமலும் இந்த 21 ஆண்டுகளுக்குள் திருமணமாகி கணவர் பெயரை மாற்ற விரும்பலாம், தகப்பனார் பெயரிலிருந்து கணவர் பெயரை மாற்ற விரும்பலாம், அல்லது இடம் பெயர்ந்து அந்த மாநிலத்திற்குள்ளேயே அந்த மாவட்டங்களிலிருந்து மற்ற தொகுதிகளுக்கு இடம் பெயர்ந்திருக்கலாம். அப்போ முகவரி மாற்றத்திற்கு அவங்க அணுகலாம். அதற்கும் பிறகு இது போன்ற முகவரி மாற்றங்களுக்கு அணுகப்பட்டவர்கள் இங்கிருந்து நீக்கப்பட வேண்டும். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்லைன் முகாம்ல எல்லாம் வீட்டில இருந்தே நம்மளே பதிவை ஏத்திக்கலாம். புது வாக்காளரா பதிவு பண்றது ஆன்லைன்ல நமக்கு ரொம்ப சிறப்பான இலகுவான வழி. ஆனால் நீக்கப்படுவது வாக்காளர் கையில் இல்லை, அதிகாரிகளால் மட்டுமே செய்ய முடியும். அதனால கடந்த 20 ஆண்டு காலங்கள இறந்தவர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்காது, புதிதாக குடியேறியவர்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்காது, இடம் புலம் பெயர்ந்தவர்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்காது. இப்ப பீகார்ல கேட்டீங்களே 7,65,000 பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக வந்திருக்காங்க. அங்க பீகார்ல அவங்க பதிவு இருக்கு, ஆனா ஓட்டு போடல. ஆனா அந்த 7,65,000 பேர் தமிழ்நாட்டுக்கும் பதிவாகல. அப்ப அவங்க அங்கேயும் ஓட்டு போட மாட்டாங்களா? இங்கேயும் ஓட்டு போட மாட்டாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, ஒரே பெயருக்கு 2 வாக்காளர் அட்டை வழங்கப்பட்டிருக்கு. பழைய முறை ஒண்ணு, அந்த எபிக் நம்பர். புதிய முறையில இப்போ ஆன்லைன்ல போட்டவங்களுக்கு வேற ஒரு சீரியல் நம்பர் வருது, வேற சீரியல் நம்பர். அப்ப 2 அட்டைகள் கொடுக்கப்பட்டுள்ளதுல 2 பேரும் வாக்காளராக பட்டியல்ல இருக்காங்க. ஆனா அவங்களால ஒரு முறை தான் வாக்கு சாதிக்க முடியும். அப்படி வர்றப்ப எண்ணிக்கையில அது 68 லட்சம் வாக்காளர்னு காட்டும். ஆனா இது போல மல்டிபிள் என்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய
2 அட்டைகள் வழங்கப்பட்டவர்களை நீக்கணுமா? ஆமா. அதுக்காக இந்த முகாம் நடத்தித்தான் ஆகணும். அது ஒண்ணு. இது போல மாவட்டங்கள்ல இருந்து இந்த தொகுதியில இல்ல, வாக்களிக்கல, ஆனா வேற தொகுதிக்கு வீடு மாறி போயிடுறாங்க, அங்க அவங்க பதிவு பண்ணல. அந்த வாக்காளரோட உரிமை ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாக்குரிமை தான் நம்முடைய சிறந்த ஆயுதம், ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீங்க உங்களுடைய தொகுதியிலையும் உபயோகப்படுத்தல, அடுத்த தொகுதியிலையும் உபயோகப்படுத்த முடியல. ஏன்னா நீங்க அங்கிருந்து போயிட்டு அங்க பதிவு பண்ணல. அப்ப அரசு திட்டங்கள் நமக்கு கிடைக்கல, இந்த அரசாங்கம் சரியா செயல்படல, அரசு திட்டங்கள் நல்லது செய்யல, இந்த மாதிரி ஆதங்கங்கள் இருக்குமே தவிர உங்களால ஆட்சியாளர்களை மாற்ற முடியுமா? அதுக்கான வாக்குரிமையை நீங்க பதிவு பண்ணலையே. அதனால வாக்குரிமையை தேர்தல் இந்த முகாம்ல அவசியம் பதிஞ்சுக்கணும். அது ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தமிழ்நாட்டுக்கு ஏன் முக்கியம் கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருக்கு. 234 தொகுதிகள்ல கடந்த 21 வருடங்கள்ல வருடம் தேர்தலுக்கு முன்பு சம்பிரதாயமாக 2 நாட்கள் இந்த திருத்த பட்டியல் நடக்கும். அதுல ஃபார்ம் 6 எனப்படுவது புதிய அறிமுகம், ஃபார்ம் 7 எனப்படுவது அவங்களுக்கான அடிஷன்ஸ், அதுல சேர்ப்பது, அது மாதிரி ஃபார்ம் 8 என்பது அந்த டெலிஷன், அது மாதிரி இருக்கக்கூடியது, அதாவது பெயர் நீக்கம். இது மாதிரி 3 ஃபார்ம் 6, 7, 8. அதுல பெயர் சேர்க்கை, பெயர் நீக்குதல், இது மாதிரி அந்த மாதிரி வர்றப்ப 6A என்பது இடமாற்றம், அதற்கான ஃபார்ம். இந்த அவங்க வரும்போதே இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ங்கிறத கொண்டு போறாங்க. அந்த ஃபார்ம்ல நம்மளை பத்தின விவரம் அதுலயே இருக்கும். அந்த விவரத்துல நம்ம சொல்ற விவரமும் அதுவும் ஒன்னா இருக்காங்கிறத பார்க்கணும். அது முதல் கட்டம். அந்த தமிழ்நாட்டுல 3ஆம் பாலினர்களை இதுவரையில் 3rd ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் 3ஆம் பாலினம், அவங்கள உள்ளுக்குள்ள சரியான அளவுல தமிழகம் முழுக்க உள்ளுக்குள்ள இன்னும் கொண்டு வரல. இது தவிர குடிபெயர்ந்தவர்கள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ கிட்டத்தட்ட 47,000 அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் குடியேறியவர். அதற்கு காரணம் என்னன்னா, அது சொல்லி தேசிய புலமை முகமை NIA அவங்க சொல்லியிருந்தாங்க 47,000 பேர் அயல் நாட்டவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள்னு. அப்போ நம்ம அவங்க வாக்குரிமை பெற்றிருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு தவறான வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குரிமைய விலக்கணும். அதுக்கு இந்த நடவடிக்கை கட்டாயமா மிக முக்கியம். பர்மா, மியான்மர், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபி போன்ற பல நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்து பல லட்ச வாக்காளர்கள் வேலை நிமித்தமாக போயிருக்காங்க. ஆனா போயிட்டவங்க கடந்த தேர்தல்களில் வாக்களித்தார்களா? எத்தனை முறை அவர்கள் இந்த ஜனநாயக கடமையில் பங்கு பெற்றார்கள்? அவர்கள் தொடர்ந்து வாக்காளர்களாகவே இருக்கின்றார்களா? இது போன்ற செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் தான் தலைமை தேர்தல் அதிகாரி அந்தந்த மாவட்டத்துக்கு. அவர் ஒவ்வொரு முறையும் கரெக்ஷன் பண்ண முடியுமா? அப்ப தேர்தலே உடனடியாக நடத்த முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 30 நாட்களுக்குள்ள தேர்தலை நடத்தணும். அதுல 14 நாள் பிரச்சாரத்திற்கு, 7 நாட்கள் மனு கொடுக்க, மனு திருப்பி பெற, இதற்கு இப்படி அந்த 30 நாட்களுக்குள்ள இது போன்ற தீவிர திருத்தம்ங்கிறது செயல்படுத்துவது மிக கடினம். அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் தீவிர திருத்தம்ங்கிறது மிக மிக தேவை. அதுல தான் புலம்பெயர்ந்த அண்டை மாநிலத்து தொழிலாளர்கள் இங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப இங்க குடியிருக்காங்க, தொடர்ந்து குடியிருந்துட்டே இருக்காங்க. அப்ப ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு போவாங்களா? ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், அங்க இருந்தெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் தமிழகத்துல திருப்பூர், பல்லடம், காங்கேயம், கரூர், ஈரோடு மற்றும் பல இடங்கள்ல, அப்புறம்
இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி NHAI என்று இந்த 4 வழிச்சாலை போடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளிமாநிலத்தவர்களை தான் வேலைக்கு வச்சிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் ஓட்டு போடுற இன்னைக்கு இந்த நாட்டோடைய மக்கள் தொகையில காட்டும், ஆனா வாக்குல வரமாட்டான். அப்ப வாக்காளரா வராத இருக்கிறப்ப சதவீதத்துல வித்தியாசம் ஏற்படாதா? உதாரணம் சொல்றேன். மாம்பலம் தொகுதியில 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 53% தாங்க வாக்கு, பதிவான வாக்குகள். படித்த பட்டதாரிகள் நிறைந்த வேலைக்கு போகக்கூடிய மக்கள் இருக்கிற ஒரு அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி, இட் இஸ் அ மெட்ரோ பிளேஸ். அந்த ஒரு தொகுதியிலேயே 53% வாக்குகள் தான் பதிவாகுது. அப்போ மொத்த வாக்காளர்கள்னு காட்டும்போது அதிகம் காட்டுது, பதிவான வாக்காளர்கள்னு காட்டுறப்ப குறைச்சு காட்டுது. இப்ப அங்க பாத்தீங்கன்னா 13,000 வாக்குகள் பிசிக்கல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க என்ரோல் பண்ண, ஆனா பதியப்படவில்லை, முடியல. 13,000 வாக்காளர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. அவங்க வேணும்னு செஞ்சாங்கன்னு நம்ம குற்றச்சாட்டு வைக்கல, ஆனா பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள அந்த 13,000 வாக்காளர்களை சேர்க்க முடியல. அப்ப அது வந்து தேர்தலோட ரிசல்ட்ல பாதிச்சிருக்கு. அந்த தோத்து போன வேட்பாளர் இப்ப உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கார். அவர் உயர்நீதிமன்றத்துல போய் இந்த பட்டியலை கொடுக்கிறார். 13,000 வாக்காளர்கள் இதுல சேர்க்கப்படாததுனாலதான் இந்த தேர்தலில் நான் தோல்வி அடைஞ்சேன், கணிசமான குறைந்த வாக்குகள்ல தான் நான் தோத்துருக்கேன், இவங்களை சேர்க்காததுனால தீவிர தேர்தல் திருத்த பட்டியல் தேவைன்னு அவர் சொல்றார். இப்படி இது வந்து ஒரு உதாரணம் வேளச்சேரியில் இருக்கு. நம்ம அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியிலேயே 1.5 லட்சம் வாக்காளர்கள் குறைந்திருக்குன்னு, ஆனா அவர் தேர்தலுக்கு பிறகு அதை வைக்கிறார். இதை தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா அவரே வெற்றி பெற்றிருக்கலாமோ என்னவோ, அதற்கு நமக்கு விடை கிடையாது. ஆனா இது தேவைங்கிறது அதுல தெரியுதா? இப்படி தமிழ்நாட்டுல 4 தொகுதிகள் இருக்கு. அதனால இந்த தீவிர தேர்தல் பட்டியல் சிறப்பு முகாம்ங்கிறது அவசியம் தேவையான ஒன்று. இது மக்கள் கட்டாயமாக நம்ம அதுக்கு ஒத்துழைக்கணும், ஆதரிக்கணும். இதுல நம்ம அதை விட முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இதன் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2016 பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறார். 56 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டிருக்கு, ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது. 2016 சொல்றது கவனமா இருங்க. 2016 அவரால் முன்வைக்கப்பட்டது தான் இது. அப்ப 2004 இருந்து 2016 56 லட்சம் வாக்காளர்கள் முரண் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார். 2017 தற்போதைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2017 இவரும் ஒரு தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு மகஜர் கொடுக்கிறார். தேர்தல் பட்டியலை, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு இவரும் வச்சிருக்காரு. அதனால அவங்களே முன்னாடி காலங்களில் இதை ஏற்றுக்கிட்டாலும் இப்போ இந்த தேர்தல் பட்டியலில் அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சு திமுகவுக்கு தோல்வி பயம் அப்படிங்கிற காரணம் கூட தவிர, இந்த வாக்காளர் திருத்தத்தினால வாக்கு சதவீதம் குறையுமோ, எதிர்கட்சிகளுக்கு வாக்கு அதிகப்பட்டுமோ, அந்த பயமோ அந்த கட்சிகளுக்கு இருக்கலாம். இந்த கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்குது. கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காங்கிரஸ் தான் அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. அந்த காங்கிரஸ் ஆட்சியை கடந்த காலங்களில் சரி செய்யாம இப்ப நீ சரி செய்யக்கூடாது, சரி செஞ்சா வாக்கு சதவீதம் போயிடும் அப்படின்னு கூட்டணியில சேர்ந்து சொல்றது விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் மற்றும் சில கட்சிகள் இந்த வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு, திருத்த முகாமுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவர்களுக்கு ஒரு தேர்தல் தோல்வி பயம் இருக்கலாம். ஆனால்
காங்கிரஸ் இருக்கிறது கட்டாயமாக அந்த ஆட்சியில அவங்களே செய்யப்பட்டிருக்க வேண்டியது. இதை விட அதிகமான பாதிப்பு 2 கட்சிகள். நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்துல கிட்டத்தட்ட 65-70 லட்சம் வாக்காளர்கள் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை கொண்ட அந்த வாக்காளர்களை பட்டியல்ல வச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு அங்க எதிர்கட்சிகள் பிரச்சாரமே பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களும் தேர்தல் சீர்திருத்தம் இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் கொண்டு வரணும்னு கேட்டாங்க. ஆனா தேர்தல் இப்ப மேற்கு வங்காளத்துல தேர்தல் வரப்போகுது. இப்ப போய் இதை செய்யறீங்களே, அவங்களுக்கு அவங்க கட்சிக்கு தோல்வி அந்த பயம் அவங்களையும் கைப்பற்றிருக்கு. அதனால அவங்க கூட்டணி சேர்ந்து எதிர்க்கிறாங்க. இப்ப நீங்க புதுசா ஒரு கேள்வி கேட்கலாம். தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய அவரே எதிர்க்கிறாரு. விஜய் கட்சி அவரே எதிர்க்கிறாரு. இதற்கு முன் தேர்தலையே சந்திக்காத தாவேக என்று சொல்லக்கூடிய கட்சி கூட இப்ப எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்படின்னா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்குங்க. என்னுடைய கருத்துல நம்ம பாரதிய ஜனதா தமிழ்நாடு அளவுல நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் அளவுல நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி தேர்தல் கட்டமைப்போ பூத் ஏஜென்ட்டுகளோ பட்டியல் சரிபார்ப்போ தேர்தலை சந்தித்தோ வாக்கு சதவீதங்களை நிரூபித்தோ இது எதையுமே பார்க்காத ஒரு கட்சி. உண்மை. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அப்போசிங் தே ஆர் அப்போசிங். எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்கு அவர்கள் தக்க காரணங்களையும் குறிப்பிடாமல் பாரதிய ஜனதா பாசிச ஆட்சி தமிழகத்தில் இந்த தீவிர தேர்தல் திருத்தத்தை கட்டாயப்படுத்துகிறதுன்னு அவர் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. இது வாக்காளர்களுக்கு நல்லது, தமிழகத்திற்கு நல்லது. கட்சி பேதமின்றி இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. வேற ஏதாவது? எஸ்ஐஆர் நீங்க சொன்ன விளக்கம்லாம் எனக்கும் இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் கண்டிப்பா மக்களோட உரிமையையும் சட்டத்திட்டங்களையும் கண்டிப்பா அதை பார்த்து மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு 100% உறுதியா நான் நம்புறேன். சிறப்பு. அதுக்கப்புறமா இந்த எஸ்ஐஆர் திருத்தம் வர்றப்ப மக்கள் என்ன ஆதாரத்தை வீடு வீடா போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க, என்ன ஆதாரம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத மட்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்கன்னா அது மட்டும் சொல்லிடுங்க. இதுதான் முக்கியமான கேள்வி. பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு தெரிய வேண்டிய நல்ல வினா. இந்த கேள்வியில 11 ஆவணங்களை சான்றிதழ்களை மத்திய தலைமை தேர்தல் அதிகாரி அறிவு போட்டிருக்கார். அவங்க தான் இதை நடத்த போறாங்க. அதுல மாநில தலைமை தேர்தல் அதிகாரிங்கிறவரும் பங்கு பெறாரு. ஒரு மாநிலம்னு இருந்தாலே தேர்தல் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புங்கிறது தலைமை தேர்தல் அதிகாரியால தான் செய்யப்படும். அப்படி நம்ம பார்க்குறப்ப இங்க ஆளுங்கட்சி திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க கட்டுப்பாட்டில் உள்ளது தான் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகள். அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளோ பள்ளி பேராசிரியர்களோ கல்லூரி பேராசிரியர்களோ பள்ளி ஆசிரியைகளோ அல்லது இந்த தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தான் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமுக்கு வீடு வீடாக வரப்போறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்கள்ட்ட இது ஏதோ ஹிந்திக்காரங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க, நமக்கு அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி எந்தவித சந்தேகமே வேண்டாம். வரப்போகின்றவர்கள் தமிழகத்தை சார்ந்த நம்முடன் பணிபுரியக்கூடிய நம்ம மாவட்டத்தை சார்ந்தவராகத்தான் இருப்பார்கள். அந்தந்த தலைமை தேர்தல் மாவட்ட ஆட்சியர் தான் அந்தந்த மாவட்டங்களுக்கு தலைமை அதிகாரி. அப்ப அவங்க தலைமையில தான் இந்த தேர்தல் பணிக்குழுங்கிறது வரப்போகுது. அவங்க 3 முறை வருவாங்க. அந்த 3 முறையில முதலாவது முறை அவங்க கொண்டுற ஃபார்ம்ல வீடு வீடா ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திச்சு உங்களை பத்தின இந்த விவரம் சரியா அப்படின்னு கேட்பாங்க. அதுல அநேகமா புகைப்படமே இருக்காது. கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா பெயர் இருக்கு, எபிக் நம்பர் இருக்கு, ஆனா அதுல புகைப்படங்கள் சரியாக இல்லை.
அந்த புகைப்படம் இல்லாததுனாலதான் போலி வாக்காளர்கள் வாக்களிச்சாங்கன்னு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் மாற்றி மாற்றி ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிறாங்க. புகைப்படம் இருந்தா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், புகைப்படம் இல்லாததுனால நான் தான் அந்த வாக்காளர்னு ஓட்டு போட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டை அறவே நீக்கணும்னா முதல் கண்டிஷன், நீங்க 2 புகைப்படம் தங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரும் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஸ்டாம்ப் சைஸ் போட்டோவாவது குறைந்தபட்சம் கையில வச்சிருக்கணும். அது எனுமரேஷன் ஃபார்ம்ல இல்லைன்னா அந்த போட்டோவை கொடுக்கணும். 2வது 11 ஆவணங்கள் இருக்கு. அந்த 11 ஆவணங்கள்ல நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆதார் கடைசியாகத்தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த 11 ஆவணங்களை நம்ம ஒவ்வொன்றா நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து இதுல எது ஏற்புடையது, அதாவது முன்னாள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை ஏற்கனவே இருக்கிறது. அடுத்தது பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட். அடுத்தது நீங்கள் பணிபுரியும் இடத்தில் மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது பென்ஷனர் பிபிஓ என்று சொல்லப்படக்கூடிய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், அதில் புகைப்படத்தோட கூடிய பென்ஷன் அட்டை இருக்கும், ஓய்வுதாரருடைய அட்டை இருக்கும் அது, அல்லது மாநிலத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள், அல்லது போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அடையாள அட்டை ஒன்று சிறப்பு முகாம் நடத்தி தபால் நிலையங்கள்ல கொடுத்தாங்க. அதுல போட்டோ, வீட்டு விலாசம், கணவர் பெயர், தகப்பனார் பெயர், இது போல அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அடையாள அட்டை, அது மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது, அது செல்லும். அல்லது உங்களுக்கு மத்திய மாநில அரசுகளால் உங்களுக்கு நில ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆவணங்கள், அதாவது அலாட்மெண்ட் ஆஃப் லேண்ட், அலாட்மெண்ட் ஆஃப் பிளாட், அபார்ட்மெண்ட், அது மாதிரி கொடுக்கப்பட்ட ஒதுக்கீடு இருந்தா அந்த ஆவணம் அது செல்லும். இது போல டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநர் உரிமம், இது அனைத்தையோட முத்தாய்ப்பாக பாஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அயல்நாடு செல்லும் சிறப்பு ஆவணம், அது எல்லார் கையிலையும் இருக்காது. ஆனா பாஸ்போர்ட் ஒரு நல்ல சிறந்த ஆவணம். இது போன்ற 11 ஆவணங்கள் மத்திய அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்டு அவங்க இதுக்கான சிறப்பு வெளியீடுகளும் விடுவாங்க. அதுல எது இருக்கோ அதை நம்ம கையில குறைந்தபட்சம் 3 வச்சுக்கணுங்க. ஒன்று நம்மளுடைய வயது, ஏஜ் ப்ரூஃப் என்று சொல்லக்கூடிய வயதுக்கான, அதுல மதிப்பெண் சான்றிதழ், மார்க் லிஸ்ட், மார்க் ஷீட், கல்லூரியினால் வழங்கப்பட்ட நம்மளுடைய படிப்பு சான்றிதழ், அதுல தகப்பனார் பெயர், தந்தை பெயர், அந்த தாய் பெயரோ அல்லது வயதோ அதுல இருக்கும். அதனால அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவணமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மார்க் ஷீட்டை ஏத்துக்கிறாங்க. அது ஏஜ் ப்ரூஃபுக்கு. தங்கும் இடம், அந்த அட்ரஸ் ப்ரூஃப் என்ற முகவரிக்கு ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட்டு, ரேஷன் அட்டை, ரேஷன் கார்டில் சில பேர் பதிவு தான் இருக்கு, சில பேர் பதிவு இல்லை. ஏன்னா சப்சிக்வெண்ட் அடிஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்காது. பிற்பட்டு பிறந்த குழந்தைகள் அல்லது பணிமூப்பு காரணமாகவோ அல்லது வீட்டை விட்டு திருமணமாகி பிரிந்த வீட்டில இருந்து போனவங்களை பெயர் நீக்கம் பண்ணி எல்லாம் இருக்காது. அப்படி வர்றப்ப நம்ம அந்த முகவரிக்கான ஆதாரத்தை வைக்கலாம். இந்த 11ல் 12வதா தான் ஆதார் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இந்திய குடியுரிமை ஆவணமா ஆதார் உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. இட் இஸ் நாட் அ சிட்டிசன்ஷிப் கார்டு. அதனால மற்ற 11 ஆவணங்களை தான் நம்ம தயார் நிலையில வச்சிருக்கணும். அதை அவங்களே நமக்கு முதல் முறை வரும்போது சொல்லுவாங்க. அன்னைக்கே கொடுக்க முடியலன்னா அடுத்த முறை இதை வச்சிருந்தோம்னா அதை கொடுத்துட்டோம்னா அவங்க பதிவேற்றம் செஞ்சுக்குவாங்க. கட்டாயமா அது செய்யப்படும். தேர்தல் ஆணையம் தான் இதை மிகச்சிறப்பா செஞ்சே ஆகணும்னு தீவிரமா இதை செய்ய விரும்புறாங்க. உண்மையான வாக்காளர் பட்டியலை இந்த முறை தயார் செஞ்சிடணும். நமக்கு மட்டும் இல்லைங்க, இதுல பாகுபாடெல்லாம் கிடையாது. 12 மாநிலங்களுக்கு செய்ய போறாங்க. இது இந்தியா முழுவதுமே செய்யப்பட போகின்றது.
அதனால நம்மளுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைக்க வேண்டாம். மக்கள் இந்த ஆவணங்களை தயார் நிலையில வச்சிருந்தீங்கன்னா, இதற்கு காரணம் மட்டும் சொல்றேன். தவிர பொதுமக்களே, உங்களிடம் நான் வைக்கும் இந்த வேண்டுகோள், கடந்த காலங்களில் கணவரை இழந்தவர்கள் புதிதாக தகப்பனார் பெயரை சேர்க்க வேண்டும் என்றால் இந்த தருணத்தில் தான் செய்ய முடியும். அதாவது சட்ட ரீதியாக டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கணவரை சட்ட ரீதியாக பிரிந்தவர்கள் தகப்பனார் பெயரையோ அல்லது மறுமணம் செய்த கணவரின் பெயரையோ அதில் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த திருத்த முகாமில் தான் செய்ய முடியும். அதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. அடுத்தபடியாக புதிதாக பதிவு செய்யப்படும் 18 வயதான 1/1/2026 அன்று எந்தெந்த வாக்காளர்கள் 18 வயது அடைகிறார்களோ அவர்கள் இப்பொழுதே நேரடியாகவே இந்த விண்ணப்பத்தை செலுத்தி, ஆன்லைன்லேயும் செய்யலாம், இருந்தாலும் நேரடியாக இந்த விண்ணப்பத்தை செலுத்தி இப்பயே உங்களுடைய வாக்குரிமையை கட்டாயமாக பதிவு செய்யலாம். அதுக்கும் இது ஒரு சிறந்த முகாமாக கருதப்படுகிறது. இது தவிர மாவட்டங்கள் வாரியாக குடிபெயர்ந்தவர்கள் புதிய புதிய தொகுப்பு வீடுகள், அப்பார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய புதிய புதிய தொகுப்பு வீடுகள் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்காளர்கள் இப்போ வாக்கு செலுத்த வரலை. காரணம், புதுசாக வீட்டுக்கு வந்ததுனால இந்த வாக்காளர் பட்டியலில் அவங்க இல்லை. பழைய இடத்திலிருந்து நீக்கமும் செய்யாமல் புதிய இடத்துல பதிவும் செய்யாமல் வாக்குரிமையை இழக்கிறீங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இப்போதைய முகவரியில் இந்த புதிய அப்பார்ட்மெண்ட்ல உங்களை வாக்காளரை பதிவு செய்யறது தான் சிறந்தது. அவர்களிடம் சொல்லும் பொழுதே பழைய இடத்தில் உள்ள வாக்காளர் பெயர் நீக்கம் செய்வதற்கும் அதிகாரிகளுக்கு மட்டுமே உரிமை உள்ளதால் அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். சொல்லுங்க, இப்போ வேற ஏதாவது? வேற ஒன்றும் இல்லையா? எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் மக்களோட உரிமையையும் கடமையையும், எனக்கும் சில சந்தேகம் இருந்த என்னோட பர்சனல் கேள்வியும் கேட்டு நானும் இந்த எஸ்ஐஆரோட என்ன விளக்கங்கிறத முழுசா நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு முழுக்க 100% இது மக்களோட உரிமையும் கடமையும் மட்டும்தான் இதில் இருக்கு எஸ்ஐஆருங்கிறது. ரொம்ப உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி. இதில் பொதுமக்களுக்கும் நம்மளுடைய நாம் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நம்மளுடைய செயல் வீரர்கள், அவர்களுக்கு பிரச்சார அணி சார்பாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, இதை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பூத்துகளிலும் தங்களது குழுக்களில் பகிர்ந்து கொண்டு அனைத்து வாக்காளர்களையும் இதில் கட்டாயமாக பதிவேற்றம் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எதிர்காலம் சிறப்பாக அமைய பாரத் மாதா கி ஜெய்.